ஹேர் மீட்ஸ் டுடே பார்க்க போகிறது ஜிமின் எஃப்எஃப் லேண்ட்லார்ட் அப்சஷன் பார்ட் 4. ஜிமினோட பாட்டிமா என்னைக்கு சித்தர் போல் இருக்கிற அந்த ஜிமின்கிட்ட வைனை பற்றி சொன்னாங்களோ அந்த செகண்ட்லேருந்து அந்த சித்தர் அந்த குகையை விட்டு வெளியில் வந்து இப்போ வைனை தேடி வைனோட இடத்தையும் கண்டுபிடிச்சி மறைஞ்சிருந்து இந்த 8 மந்த்தும் வைனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜிமின் ஒரு கோபத்தில் வைன்கிட்ட இந்த மாதிரி என்னை மேரேஜ் பண்ணிக்கலனா உன் பாட்டிமாவை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணதை கேட்டுக்கிட்டு இருந்திருப்பார் அந்த சித்தர். ஸோ இப்போ சித்தர் போல் இருக்க அந்த ஜிமினுக்கு ஒரு அழகான யோஜனை வந்துடுச்சு. கிழவி தான் கல்யாணத்துக்கு பெரிய தொந்தரவு கொடுப்பா போலையே, அந்த வைனோட கிழவியை போட்டு தள்ளிட்டேன்னா அழகாக ஜிமின் கைக்கு வைன் கிடச்சிடுவா. ஜிமின் கைக்கு வைன் கிடச்ச அடுத்த செகண்டே வைனை ஜிமின் மேரேஜ் பண்ணி 1 இயர் முடிஞ்சு என்கிட்ட கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். கிழவிக்கிட்ட தான் இப்போ நான் போகணும் அப்படின்னு சித்தர் நினச்சிக்கிட்டே வைன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பாட்டிமாவை போட்டு தள்ளணுங்கிற ஒரே எய்மோட பாட்டிமாவை பார்க்குறதுக்காக தான் வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த சித்தர். எங்கே அதர் ஹேண்ட் வைனோட பாட்டிமா இப்போ தன்னோட வீட்டு என்ட்ரன்ஸில் சைடில் போட்டிருக்க சேரில் அமைதியாக உட்காந்து எப்போ வைன் வருவா, பூ கட்டி கொடுக்கணும், பூ தைக்கணும்னு வேற சொல்லிகிட்ருக்கா, அதுக்கெல்லாம் ரெடி பண்ணணும், இன்னும் காணுமே, எல்லா வேலைகளும் முடிச்சிட்டேன், என் செல்லக்குட்டியை காணும் அப்படின்னு பாட்டிமா அப்படியே புழம்பிக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் சைடில் இருந்து வந்த ஒரு லேடி, என்ன வைன் பாட்டிமா வைனுக்காக வெயிட்டிங்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, என் பேத்திக்காக தான் வெயிட்டிங், 1 வாரத்துக்கு மல்லிகை கடை கிடையாது, இனிமேல் என்ன வேலை, எனக்கு சும்மா உட்காந்துக்கிட்டே தான் இருப்பேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டா வாங்க, ஏதாவது கதை பேசிக்கிட்டு இருக்கலாம், பல்லாங்குழி தாயம் ஏதாவது விளாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. நைட்டு தானே திருவிழா, இந்த 1 வாரம் அல்லோல பட போகிறது ஊரே, நான் வர்றேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, பூண்டு இஞ்சியெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் நான்வெஜ்ஜுக்காக, அதை ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துவிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆண்டி கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் ஒரு மாஸ்க் வியர் பண்ணிக்கிட்டு ஹெட்டுக்கு ஒரு ஸ்கார்ஃபை கட்டிட்டு ஒரு லாங்கான பிளாக் கோட் போட்டுட்டு அப்படியே ஜிமின் போலவே இருக்கக்கூடிய அந்த சித்தர் பாட்டிமாவோட வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. இது நல்லாவே மார்னிங் ஒரு 9:30 போல் இருக்கக்கூடிய டைமிங். ஸோ அந்தளவுக்கு வெளியில் ஆட்கள் இல்லை. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காகவும் தோட்டத்துக்கு போகிறதுக்காகவும் நைட்டு இன்னையிலேருந்து திருவிழா ஆரம்பிக்குது. ஸோ அந்த திருவிழாவுக்கு தேவையான விஷயங்களை வாங்குறதுக்கும் ஆட்கள் அவங்கவங்க வேலைகளை முடிச்சுட்டு டவுனுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டே வெறிச்சோடி போய் கிடக்கு. அந்த மாதிரி டைமில் தான் அந்த சித்தர் பாட்டிமா கிட்ட வந்து நின்று, அம்மா, பக்கத்து ஊர்லேருந்து இந்த சைடு வந்திருக்கேன், தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமாவுக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. என்னது இது, பெருசாக ஒரு கோட்டை தூக்கி போட்டுக்கிட்டு மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு இந்த ஆள் நின்றுக்கிட்டு இருக்கிறான், என்னது இது, கண்ணு மட்டும்தான் தெரியுது, மூக்கோட சேர்த்து எதையோ மாஸ்க் மாதிரி வியர் பண்ணியிருக்கானே அப்படின்னு தனக்குத்தானே பாட்டிமா நினச்சிக்கிட்டு, இங்கே இருங்க, இந்த கொண்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பாட்டிமா உள்ளே போன நெக்ஸ்ட்டு செகண்டே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே வேகமாக அந்த சித்தரும் பாட்டிமா பின்னாடியே வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. பாட்டிமா நோட்டீஸ் பண்ணலை. இப்படியே ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. வைன் இப்போ ரொம்ப குஷியாக பூவெல்லாம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஹேயாக தன்னோட வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வைனோட வீடு தான் ஃபஸ்ட்டு வீடு. ஸோ வைன் கிடுகிடுன்னு தன்னோட வீட்டுக்குள்ளே போய், பாட்டி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சவுண்ட் கொடுத்துட்டே உள்ளே வர்றாங்க. பாட்டிமா வீட்டுக்குள்ளே இல்லை. உடனே வைன் பேக்யார்ட் சைடு வந்து பார்க்குறாங்க. பாட்டிமா பேக்யார்டில் இருக்க கிராஸ் ஃபீல்டில் அப்படியே படுத்து கிடக்குறாங்க. பாட்டிமா பக்கத்துலேயே ஒரு டாலான மேன் நின்றுக்கிட்டு தன்னோட ஷூ லெக்ஸால் அப்படியே பாட்டிமாவோட த்ரோட்டை அப்படியே அழுத்தி இந்த சைடும் அந்த சைடும் அசைச்சிட்ருக்காங்க. இதை பார்த்ததும் வைனுக்கு உயிரே போயிடுச்சு. ஏய், யார் ராணி, பாட்டி, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக பாட்டிமாவை நோக்கி தான் ஒடியாடுறாங்க. அந்த டைமில் பாட்டிமா பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணி
சுத்தமாக முடியாமல் அப்படியே அமைதியாக தன்னோட லெக்ஸ் ஹேண்ட்ஸ் எல்லாம் ஆட்டிகிட்டு இருந்திருப்பாங்களா, அதெல்லாம் ஸ்லோவாகி அமைதியாக படுத்துட்டாங்க. வைன் அந்த பர்சன் கிட்ட ஓடுறதுக்குள்ளே அந்த பர்சன் வைனை நோட்டீஸ் பண்ணிவிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடுறான். வைன் கிடுகிடுன்னு ஒடியாந்து பாட்டிமாவை பார்த்துட்டு அந்த பர்சனை பிடிக்கணும்னு ஓடுறாங்க. அதுக்குள்ளே அந்த பர்சன் ஒரு புயல் வேகத்தில் ஓடி போய் அப்படியே வைனோட காம்பவுண்ட் கேட்டை அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸால் பிடிச்சி க்ரிப் பண்ணி ஒரே ஜம்பில் அந்த சைடு தப்பி நிற்கிறான். வைன் அந்த காம்பவுண்டோட வாலில் இருக்கக்கூடிய கேப் வழியாக அப்படியே குனிஞ்சு பார்க்குறாங்க. ஏன்னா வைனால் ஏற முடியல. அந்த டைமில் மாஸ்க் வியர் பண்ணியிருந்த அந்த பர்சன் தன்னோட மாஸ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அவரோட ஹெட்டில் போட்டிருந்த ஸ்கார்ஃப் அப்படியே கலண்டுரும். அதை அப்படியே கேட்ச் பண்ணி எகெயின் தன்னோட ஹெட்டில் மாட்டிட்டு அப்படியே சைடில் திரும்பி வைனை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த காம்பவுண்டோட கேப் வழியாக வைன் நோட்டீஸ் பண்ணிட்டாங்க அந்த பர்சன் யார் அப்படின்னு. வேறு யாரும் கிடையாது, சித்தர். ஆனால் வைனை பொறுத்தளவு அது ஜிமின். ஏன்னா பார்க்குறதுக்கு ஜிமின் போலயே அந்த சித்தர் இருக்கிறாரு. ஸோ ஜிமின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்னா உன் பாட்டிமாவை போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டியிருப்பாங்களா? ஜஸ்ட்டு வைனை பயமுறுத்தி தான் மிரட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ நடந்த சீக்வன்ஸை வைன் பார்த்துட்டு ஜிமின் தான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதும் பாட்டிமாவை கொல்ற அளவுக்கு இங்கே வந்துட்டாங்களா அப்படின்னு பதறி போயிட்டாங்க. ஏய் ஜிமின், ஏன் நில்றா அப்படின்னு கத்துறாங்க வைன். ஆனால் மாஸ்க் போட்டிருந்த அந்த சித்தர் தன்னோட ஸ்கார்ஃபை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மாஸ்கையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓடியே போயிட்டான். வைனுக்கு பதட்டமாகுது. வைன் எகெயின் பாட்டிமா கிட்ட ஓடியாந்து, பாட்டி பாட்டி என்னாச்சு உங்களுக்கு, பாட்டி எழுந்துறீங்க அப்படின்னு அழுகுறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் தன்னோட லிவிங் ஏரியாவில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. பாட்டிமா இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க பாடியை லிவிங் ஏரியாவில் ஐஸ் பாக்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க. வைன் பாட்டிமாவோட அந்த ஐஸ் பாக்ஸுக்கு சைட்லேயே உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஊரில் இருக்க அத்தனை பேரும் இப்போ பாட்டிமாவோட வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு வைனுக்கு ஒன்றும் புரியல. அந்த டைமில் ஜமீன்தாரோட ஃபேமிலி இப்போ வைனோட பாட்டிமா இறந்ததுக்காக நிறைய மாலைகளை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க லிவிங் ஏரியாக்குள்ளே. வைன் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருந்தவங்க பாட்டிமா ஃப்ரண்ட்டில் நடந்து வரும்போது ஜிமினும் அவங்களோட பிரதர்ஸும் பேக்கில் நடந்து வரதை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே பயங்கரமான கோபம் வருது வைனுக்கு. ஒரு ஃபயர் ஐஸில் ஜிமினை பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே. அந்த டைமில் பாட்டிமா, போச்சே, ஒத்த பேத்தியை வச்சுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு கிடந்தா இந்த பிக்கி. சின்ன குழந்த வைனு, அவளை விட்டுப்புட்டு இப்படி போய் சேருவான்னு நான் கனவுல கூட நினைக்கலையே. நான் என்ன பண்ணுவேன், இந்த வீட்டுக்குள்ளே எப்படி இனிமேல் வைன் ஒத்தையாக இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே மாலையை கொண்டு வந்து பாட்டிமாவுக்கு போட்டு விட்டுட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க மோனா பாட்டிமா. எரிச்சலாக இருக்குது வைனுக்கு. ஆனால் எதுவும் பேச முடியாது. ஏன்னா இந்த ஊரோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஜமீன்தார் ஃபேமிலி. ஸோ வைன் எழுந்து இவங்கக்கிட்ட சண்டை போட்டாவோ இல்லை பிரச்சனை பண்ணாவோ வைன் எங்கே போக முடியும் அந்த கிராமத்தை விட்டு? பாட்டிமாவும் இப்போ இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல், ஆனால் ஜிமின் தன்னோட பாட்டியை கொண்டிருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஜிமினை சும்மா விடக்கூடாது. ஜிமினுக்காக ஜிமினோட பாட்டிமா எவ்வளோ வேலைகளை பார்த்துருப்பாங்க. ஸோ பாட்டிமாவையும் சும்மா விடக்கூடாதுன்னு ஒரே நினப்பை மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைனோட வீட்டில் தான் ஜமீன்தார் ஃபேமிலி இப்போ வரையும் இருக்காங்க. பாட்டிமாவுக்கு ஃபியூனரல் ரைட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வைன் இப்போ அமைதியாக வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஜிமினோட மம்மி வைன்கிட்ட வந்து, அம்மோ அழாத, அழக்கூடாது, யாரும் உனக்கு இல்லை நீ நினச்சிக்காத, ஜமீன்தார் ஃபேமிலி நாங்கள் இருக்கோம், நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா? நான் என்னோடய வேலையாட்களில் 2-3 பேரை உனக்கு துணைக்கு இங்கே இருக்க வைக்கிறேன், நீ பத்திரமா இரமும், பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் எதுவுமே பேசலை, அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா, ஏய் லில்லி, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேசாமல் இரு,
வைனோட பாட்டிமா ஜிமினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா. துட்டேர்னு செத்து போயிட்டா. வைன் உனக்கிட்ட ஏதாவது சொன்னாளா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமா வைனோட பாட்டிமா இறந்து போன அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ஜிமினுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு பாட்டிமா வைனோட பாட்டிமா ஜிமினுக்கு 2 days முன்னாடி மேரேஜ் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வைன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வைனுக்கு நல்லா தெரியுது மோனா பாட்டிமா போய் சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் வைன் எதுவும் சொல்லலை. எனக்கிட்ட எதுவும் சொல்லலை பாட்டிமா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கிட்ட சொல்லலைன்னா பரவாயில்ல, எனக்கிட்ட சொன்னா பிங்கி. அதனால ஏஜ் ஸ்டேஷன் நம்பர் நீ என்னோட்டு சின்ன பேரனை மேரேஜ் பண்ணிக்கணும். உன் பாட்டிமாவோட கடைசி ஆசை அது. நீ கட்டிப்பியா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. வைன் ஒரு ஃபயர் ஐஸில் பாட்டிமாவை பார்த்து, என் பாட்டியே உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமாவை பிக்கு முடிச்சுக்கிட்டு, ஆமாம், உன் பாட்டியே தான் என்கிட்ட சொன்னான். அதனால தானே நான் கேட்குறேன். உன் பாட்டியோட கடைசி ஆசை மாட்டேன்னு சொல்லக்கூடாது, ஜிமினை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைனப்போ தன்னோட டியாஸை வை பண்ணிவிட்டு, எவ்வளவு பொய் இந்த கிழவிக்கு. ஆனால் அந்த ஜிமினையும் ஒன்றையும் ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கு இதை விட்டால் வேறு வழியே கிடையாது எனக்கு, உங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு வைன் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு தன்னோட டியாஸை எகெயின் வை பண்ணிக்கிட்டே, எனக்கு சம்மதம் பாட்டிமா. என் பாட்டிமாவோட கடைசி ஆசை என்னோட கரஸ்பாண்டன்ஸ் வேறு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர். ஏ டில்லி, எதுக்காக மெய்ட்ஸை இங்கே வந்து வைனுக்கு தங்க வைக்கணும்? வைனை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு லில்லி ஆண்டி எதுவும் சொல்லலை. அப்படின்னா ஓகே மம்மி, எனக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறேன், எனக்கிட்ட சொல்லிட்டாலும் நீ அப்படியே பெரிய பெரிய வேலைகளை பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவேன். முதிய பாரு முதிய, தேவையே இல்லாமல் நீ பேசி என்னைய மூட் அவுட் பண்ணக்கூடாது. எழுந்துரி வைன் சொல்லும், நீ எழுந்துரி. பாட்டிமா இல்லாமல் இந்த வீட்டில் நீ ஒத்தையாக இருக்கப்படாது. என்னோட பங்களாவுக்கு வந்துட்டு எனக்கு பக்கத்து ரூம்லேயே உனக்கு ரூமை போட்டு கொடுத்து உன்னை பத்திரமா பார்த்துக்குறேன். கெட்டது நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும். ஒரு 1 month போகட்டும், உனக்கும் ஜிமினுக்கும் நான் மேரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு உன் பாட்டிமாவோட ஆத்மாவை சாந்தி படுத்திடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டி. அதுக்கு மேலே வைன் 1 word கூட பேசலை. டக்குன்னு எழுந்து நின்றுட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜிமின் தன்னோட வீட்டு பால்கனியில் அமைதியாக தன்னோட 2 அண்ணா கூட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமாவோட கார் இப்போ பங்களாக்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஜிமின் பாட்டிமாவை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, வைனோட வீட்டில் தான் பாட்டிமாவும் மம்மியும் இருந்தாங்க, வந்துட்டாங்க, என்னன்னு கேட்கலாம். வைன் இந்த வீட்டில் தனியாக இருப்பாளோ என்னமோ தெரியல. வைன் பயப்படாமல் இருக்கதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், நான் என்னன்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிடுகிடுன்னு கார்கிட்ட வர்றாங்க ஜிமின். அந்த டைமில் பாட்டிமா ஒரு 16 வயசு பொண்ணு மாதிரி துள்ளி குதிச்சு அப்படியே கார் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வந்து இறங்குறாங்க. ஜிமின்கே திக்குன்னு இருக்கு. பாட்டி, கீழே விழுந்து மண்டை உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்படி குதிச்சு இறங்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நக்குந்து போ, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேக் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ள வைன் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. செல்லம் கீழே இறங்கு, வீடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைன் எதுவுமே பேசலை, அமைதியாக கீழே இறங்கி நிற்கிறாங்க. ஜிமினுக்கு வைனை பார்த்தது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வைன் என்ன இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், வைனா இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. பாவம், பாட்டி இல்லாமல் அவள் என்ன பண்ணுவா? இந்த கிராமமே பொல்லாத கிராமம். தனியாக இருக்கிறா அழகான சின்ன பொண்ணுனா இந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க சும்மா விடுவானுங்களா? பாதுகாப்புக்கு எங்கே போகிறது? அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கர ஆச்சரியம் ஜிமினுக்கு. என்ன பாட்டி சொல்கிறீங்க? வைன் அதுக்கு ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் பாட்டிமா, ஆமாம் ஒத்துக்கிட்டா. அவள் பாவம் என்ன பண்ணுவா? இப்போ நான் தானே அவள் பாட்டியோட இடத்துல இருந்து நல்லது கட்டத்தை பார்க்கணும். இந்த ஊரோட ஜமீன்தாரம்மானா நான் தான் நல்லது கட்டத்தெல்லாம் செய்யணும் என் ஊர் மக்களுக்கு. அதனால் வைனை உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜிமேன் வைன்கிட்ட வந்து நின்று, என்னை மேரேஜ் பண்ணிக்க உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. வைன் நிமிந்து கூட ஜிமினை பார்க்கல, ஆமான்னு சொல்லி ஹெட்டை மட்டும் மூவ் பண்ணுறாங்க. அவ்வளோதான்.
ஜிமின் அப்படியே பேக்கில் தள்ளி நின்றுக்கிட்டாங்க. பாட்டிம்மா ஒயினை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த டைமில் ஜிமின் தன்னோட மம்மியை பார்த்துட்டு, என்ன மம்மி பாட்டி சொல்கிறாங்க, ஒன்றும் புரியலையே, ஒயின் உண்மையிலே என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஜிமின், பாட்டிக்கு ஒயினோட பாட்டிமா ஃப்ரெண்டு போல். அவங்க 2 நாள் முன்னாடி பேசுனாங்களாம் ஒயினோட பாட்டிமா கிட்ட. அப்போ தான் உன்னோட பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒயின் பாட்டி, ஏதோ அவங்களுக்கு கடைசி ஆசைன்னு ஒன்று இருக்கான், அது வந்து உனக்கு ஒயினை மேரேஜ் பண்ணி வைக்கிறது தான். அதனால் எனக்கு நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் ஒயினுக்கு ஜிமினை மேரேஜ் பண்ணி வச்சுடுங்கன்னு சொன்னாங்களாம். இந்த மாதிரி என்னென்னமோ சொல்கிறாங்க உன்னோட பாட்டிமா. ஒயின் இதெல்லாம் கேட்டுட்டு, என் பாட்டியோட கடைசி ஆசை இதுதானா, நான் ஜிமின் சாரை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. அதுதான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஒயினை நீ மேரேஜ் பண்ணிக்கோ செல்லம், எனக்கு ஒயினை ரொம்ப பிடிக்கும். என் மருமக எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒயின் மட்டும் இங்கே மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்துட்டா, அதுக்கப்புறம் உனக்கு சீக்கிரம் குழந்த பிறந்துடும். அப்புறம் ஆரம்புக்கும் ஜின்னுக்குமே குழந்த பிறந்துடும், சித்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப குஷியாக ஜிமினோட மம்மி மேன்ஷனுக்குள்ளே போயிட்டாங்க. ஜிமினுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, ஒயினுக்காக தான் மோனா பாட்டிமா தன்னை மேரேஜ் பண்ணிக்கிறது தான் ஒயின் பாட்டிமாவோட கடைசி ஆசைன்னு போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் ஒயினை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை ஜிமினுக்கு. அதனால் பாட்டிமா போய் சொன்னாலும் பரவாயில்ல, ஒயின் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டா தனக்கு ஓகே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பிரைட்டான ஸ்மைலில், அந்த ஸ்மைலை வெளியே காட்டிக்காமல் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வேக வேகமாக இப்போ பங்களாக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 2 months பாஸ் ஆகுது. இப்போ நல்லாவே ஒரு ஈவினிங் டைம். மார்னிங் ஒயினுக்கும் ஜிமினுக்கும் பாட்டிமாவும் ஃபேமிலி மெம்பர்ஸும் மேரேஜை நல்லபடியாக முடிச்சுட்டு இப்போ ரிசப்ஷனில் ஜிமின் ஒயின் பக்கத்தில் நின்றுட்டு வந்திருக்க கெஸ்ட் கிட்ட தன்னோட ஒய்ஃப் ஒயின் தான் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒயின் தனக்கு தானே நினச்சிக்கிறாங்க, என் பாட்டிமாவை நீ கொன்னுட்டு என்னைய மேரேஜ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, ஒரு நாளும் நான் உன்னை விட மாட்டேன் ஜிமின். உன் மேலே எனக்கு உண்மையிலே ஒரு அன்பு இருந்தது, அந்த அன்பு இப்போ துளி கூட கிடையாது. உன்னை ரிவெஞ்ச் பண்ண தாண்டா இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்தேன். இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் உன்னையும் உன் பாட்டியும் ஒரு வழி பண்ண முடியும். அதுக்கு தான் உன் பாட்டி எனக்கிட்ட பொய்யா சொல்லி உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லும்போது நான் ஓகே சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன். இதுக்கப்புறம் இருக்குது உனக்கும் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும். எனக்குன்னு இருந்த ஒரே ஃபேமிலி என் பாட்டிமா. என் பாட்டிமாவை எனக்கிட்ட இருந்து நீ பிரிச்சுட்டே இல்லை, உன் பாட்டிக்கும் உனக்கும் இருக்குடா இனிமே அப்படின்னு ஒயின் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக ஜிமின் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. குகைக்குள்ளே ஜிமின் போலவே இருக்கக்கூடிய அந்த சித்தர் பயங்கரமாக லவ் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். நான் நினச்சது போடையே ஒயின் அவளோட பாட்டிபாவை போட்டு தள்ளினதை நல்லா பார்த்துட்டா. இதுக்கப்புறம் அந்த ஜிமின் கூட அவள் ஒன்றா வாழ மாட்டா. அதுக்குத்தானே ஒயின் கண்ணு முன்னாடியே அவளோட பாட்டியை போட்டு தள்ளிட்டு ஒன்றா போலவே இருக்கிற என்னோட முகத்தை அவகிட்ட காட்டிட்டு நான் வந்தேன். உன்னைய பழி வாங்கணுங்கிற எண்ணத்துலையே தான் அந்த ஒயின் இருப்பா. உன்னைய டச் பண்ண விடுவாளா? இந்த 1 இயரும் அவளை டச் பண்ண முடியாமல் நீ துட்டிப்ப. அதை நான் பார்த்து ரசிப்பேன். 1 வருஷம் முடிஞ்சதும் உன்னோட பாட்டி அந்த மோனா கிளவி என்கிட்ட வருவா, உங்கள் எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு. அப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த விசேஷ மருந்தை உனக்கிட்ட கொடுத்து நான் ஒன்னையும் ஒயினையும் ஒன்று மண்ணா இருக்க வச்சு ஒரே டெலிவரியில் 3 பேபிஸை பர்த் பண்ண வைப்பேன். அந்த ஒயினை குழந்தைங்க பிறந்ததும் அந்த குழந்தைங்கள அழகாக தூக்கிக்கிட்டு வந்து எனக்கிட்ட கொடுப்பாவும் பாட்டி. குழந்தைங்கள அழகாக நரபலி கொடுத்து அந்த ரத்தத்தை வச்சு ஒன்னைய போட்டு தள்ளிட்டு ஒன்றை போலவே நான் ஒயின்கிட்ட போய் என் லைஃப்பை லீட் பண்ணுவேன். ஊரை பொறுத்தளவுக்கு நான் ஜமீன்தார். ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஜமீன்தாரை போட்டு தள்ளிட்டு ஜமீன்தாரோட இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்புறம் என்ன, ஒயினுக்கு குழந்தைங்களோட ரத்தத்தை வச்சு அவன் நினைவை மறக்கடிச்சு ஒரு புது வாழ்க்கையை நான் ஒயின் கூட வாழ்வேன்.
அதுக்கப்புறம் எனக்கும் ஒயினுக்கும் நிறைய குழந்தைங்க பிறக்கும், அவங்க கூட நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏ ஜிமேன், இன்னைக்கு உனக்கு முதலிரவு. ஆனால் இன்னைக்கு இல்லை, நான் மனசு வச்சாதான் உனக்கு முதலிரவே நடக்கும். எனக்கு ஆனந்தமாக இருக்கு இப்போ அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த சித்தர் அந்த குகைக்குள்ளே உட்காந்துட்ருக்கான். எங்கள் அதர் ஹேண்ட் வைன் அமைதியாக ஜிமினோட பெட்ரூமில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாரியில் அழகான மேக்கப்பில் ஹேர் முழுக்க ஜாஸ்மின் ஃப்ளவர் வச்சு உட்காந்துட்ருக்காங்க. சோனுவும் மினியும் வைன் கிட்ட இப்போ தான் வந்து பேசுகிறாங்க. ஹாய் வைன், என்னோட பேர் மினி, இது சோனு. நாங்கள் 2 பேரும் ஆரம்ஜினோட ஒய்ஃப். நீ வந்து பயப்படாத எதுக்கும். நாங்கள் 2 பேரும் இதுக்கப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு நீ நினச்சிக்கோ. எதாக இருந்தாலும் எங்ககிட்ட கேளு. பாட்டிமா இல்லைன்னு வருத்தப்படாத, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு சோனுவையும் மினியையும் நல்லா தெரியும், அடிக்கடி பார்த்துருக்காங்க. 2 பேருமே வைன்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஸோ இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்து இவங்க 2 பேரும் தன்னோட சிஸ்டரோட இடத்துல இருக்கிறத வைன் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக அவங்க 2 பேரையும் பார்த்து, சரிங்க அக்கா, எனக்கு பயமாக இருக்குங்க இருக்கவே அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும், எங்களுக்கு தெரியும், நீ எதுவும் வருத்தப்படாத. அப்புறம் ஜிமின்கிட்ட கோபம் வர்ற மாதிரி நடந்துக்காத. ஏதோ போராத நேரம் சண்டை போட்டுக்கிட்டு கிடந்துட்டாங்க 2 பாட்டிமாவும். அதனால் ஜிமினை நீ கோபத்தில் எதுவும் திட்டிக்கிட்டே அடி வாங்கிக்காத, ஜிமினுக்கு பொல்லா கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அந்த டைமில் சோனு சொல்கிறாங்க, ஜிமினுக்கு கோபம் வருதோ இல்லையோ, அந்த மோனா கிழவிக்கு கோபம் வராமல் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு ஒன்றுமே புரியலை. இருந்தாலும் 2 பேரையும் பார்த்துட்டு, ஏன் நீங்கள் மோனா பாட்டிக்கு பயப்படுவீங்களா 2 பேரும் அப்படின்னு கேட்குறாங்க. பயமா? ஐயோ, சரியான பொய் சொல்லி தனக்கு என்ன தேவையோ அதை அடைஞ்சிக்க என்ன வேணாலும் அந்த கிளவி பண்ணும். இப்போ வரைக்கும் கூட சின்ன பொண்ணு மாதிரி கும்முன்னு மேக்கப் போட தான் எப்போதும் இருக்கும். நைட்டு கூட மேக்கப் போட்டுக்கிட்டு தான் அது தூங்கும். எங்கள் எல்லாத்துக்கும் மாதம் ஒரு சித்தரை பார்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த சித்தர்கிட்ட இருந்து ஏதோ மூலிகை வாங்கிட்டு வந்து வாரம் ஒரு கஷாயத்தை வச்சு கொடுக்கும். அதை குடித்ததுலேருந்து நாங்கள் நல்லா இருக்கோம். உனக்கும் இனிமேல் கொடுப்பாங்க, அதை குடிச்சிக்கோ. பாட்டிமாக்கிட்ட எந்த வம்பு தும்பும் வச்சுக்காத. நீ நிம்மதியாக அந்த வீட்டில் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணலாம், புரியுதாமோ அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் எதுவுமே பேசலை. உங்கள்கிட்ட எல்லாம் ஒன்று சொல்லவா, எனக்கு அந்த மோனா பாட்டியை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க வைன். எங்களுக்கு மட்டும் பிடிக்குமா என்ன? உனக்கும் ஜிமினுக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு குழந்த பிறக்குமா அந்த சித்தர் சொல்லியிருக்காராம். கடவுளை கும்பிட்றாங்களோ இல்லையோ, அந்த சித்தர் என்ன சொன்னாலும் இந்த ஃபேமிலியில் இருக்கவங்க கேட்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல்லம்மோ, ஜிமின் வந்துடுவார். உன் மேலே உண்மையிலே ஜிமினுக்கு ஆசை அதிகம், நாங்கள் அதை பார்த்துருக்கோம். ஸோ நல்ல விதமாக நடந்துக்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு மினி எழுந்து நிற்கிறாங்க. அந்த டைமில் சோனு, ஓகே வைனா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மினி சோனு 2 பேரும் அந்த ரூமை விட்டு கிளம்பிட்டாங்க. வைன் எதுவுமே பேசலை. அமைதியாக தன்னோட கிளாஸ் பேங்கிள்ஸை அப்படியே தன்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு ரப் பண்ணிக்கிட்டே, இந்த ஜிமினுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட் ஒரு கேடு. அவனை திட்டணும், 4 வார்த்தை நாக்கப்படுங்கன்னு கேட்கணும். என்னை மேரேஜ் பண்ணிவிட்டு எந்த சொகத்தையும் அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்து மேரேஜெல்லாம் ஆனதுக்கப்புறம் ஒரு விதமான பயமாக இருக்குது எனக்கு ஜிமினை பார்க்கவே. இன்றைக்கி ரிசப்ஷனில் நிற்கையில் கூட இத்தி கூட வெக்கமே இல்லாமல், எத்தனை வயசுக்கு நான் சின்ன பொண்ணு, என்னோடய ஹிப்பில் ஹேண்ட்ஸை கொடுத்து டைட்டாக என்னை ஹக் பண்ணி வந்திருக்க எல்லாத்துக்கிட்டையும் என்னை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான் முட்டாள். ஒரு நாளும் அவன் கூட நான் என் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு வைன் நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போதே டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. வைனுக்கு பதட்டம் ஆகுது. அப்படியே எழுந்து நின்று சைடில் திரும்பி பார்க்குறாங்க. ஜெமின் அழகாக உள்ளே வந்து உள்பக்கமாக டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சாமிங்கான ஸ்மைலில் வைனை பார்த்து நடந்து வர்றாங்க. வைன் அந்த டைமில் அமைதியாக எழுந்து நின்றுட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் மெல்ல வைன்கிட்ட வந்து வைன் அப்படின்னு ரொம்பவே ஒரு காமான வாய்ஸில் வைனை கூப்பிடுறாங்க. வைனப்போ ஜிமினை நிமிர்ந்து பார்க்கும்போது ஜிமின் தன்னோட வேஷ்டியையும் ஷர்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே பெட்டுக்கிட்ட போய் பில்லோவை மெதுவாக தூக்கிட்டு உள்ளேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்க. வைனுக்கு ஒன்றும் புரியல, அப்படியே கவனமாக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா டீப் ரெட் கலரில் அந்த பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை வைன்கிட்ட எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க.
ஒரு பியூட்டிஃபுல்லான டைமண்ட் நெக்லஸ் அது. வைன் அதை பார்த்துட்டு அப்படியே ஜிமினை நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஜிமின் அப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட பேபி, நீ உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு எனக்கு பல நாள் ஆசை. அது நடக்குமா நடக்காதான்னு கூட ஒரு யோஜனையில் இருந்தேன். நல்ல வேளை உன்னோட பாட்டிமா என்னோட பாட்டிமாக்கிட்ட எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்காங்க. ஸோ என்னோட கிஃப்ட் இது உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு வைனுக்கு அந்த நெக்லஸை ஜிமினி நெக்கில் வியர் பண்ணி விடுறதுக்காக அப்படியே நெக்லஸை ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிட்டு வைன்கிட்ட வர்றாங்க. வைன் அப்படியே அந்த நெக்லஸை பிடுங்கி சைடில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. கோபம் வந்துடுச்சு ஜிமினுக்கு. அப்படியே நெக்லஸ் கீழே விழுகிறத பார்த்துட்டு, வைன் என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. என்னது இதா? உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இருக்காதா? உன் பாட்டி ஒரு பொய் சொல்லி நீ அதை விட மோசமானவன். உன் மேலே நான் எவ்வளோ மரியாதையும் மதிப்பும் வச்சுருந்தேன் தெரியுமா? நீ கோபக்காரன், எல்லாத்துக்கும் மேலே ஷார்ட் டெம்பர். அதனால் முணுக்குன்னு கோபம் வந்துடுது. கையில் கண்டவங்களையெல்லாம் நீ கை நீட்டிடுறேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ ஒரு கொலகாரன்னு எனக்கு 1 மாதம் முன்னாடி தானே தெரிஞ்சது. உனக்கு நான் கேட்குறேன்னா ஓ ஏஜ் என்ன, ஏஜ் என்ன? ஐயோ, என் பாட்டியை நீனே கொன்னுட்டு நல்ல பிள்ளை மாதிரி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கியா முட்டாள் அப்படின்னு அழுகுறாங்க வைன். ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியலை. ஏய், நான் ஆசையாக உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதை தூக்கி எறிஞ்சிட்டு என்ன கதை பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட? உடைய நான் அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். என்னடி ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்க? எதுக்காக அப்படி தூக்கி போட்ட அப்படின்னு அதட்டுறாங்க. இங்கே பாரு, மரியாதை எனக்கிட்ட பேசு. வாடி போடின்னு பேசிக்கிட்டு இருந்த பார்த்துக்கோ. நீ எனக்கு புருஷனா? உனக்கு ஏஜ் என்ன? உனக்கு 33 ஆகுது ஏஜ். எனக்கு இப்போ தான் 18 ஆகுது. உன் மூஞ்சிக்கு நான் கேட்குறேன்னா முட்டாள். இந்த ஊருக்குள்ளே இருக்க எவ்வளையாவது பிடிச்சி கட்டிக்க வேண்டிதானே? எப்படா நான் சிட்டிக்குள்ளே இருந்து இங்கே வந்து தொலைவேன், என்னை பிடிச்சி கட்டணும்னு நீங்கள் குடும்பமாக சேர்ந்து முடிவு பண்ணி வச்சுருந்தீங்களா? என் பாட்டி மாவை நீ கொண்டிருக்க. என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடச்சா கூட உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடுவேனா? என்னைய மேரேஜ் பண்ணிக்கணுன்னு எதுக்காகடா என் பாட்டியை நீ கொன்ன? என்கிட்ட வந்து என் பாட்டியை நான் கொன்றுவேன்னு சொல்லும்போது கூட நான் உன்னைய நம்பலை. நீ என்னை மிரட்டுறேன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் இப்போ என் பாட்டியை கொண்டுட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்க கூப்பிட்டு வந்து வச்சுட்டீல. நீ வேணா என்னை மேரேஜ் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஒரு நாள் நான் உனக்கு ஒய்ஃபாக நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு அழுகுறாங்க வைன். ஜிமினுக்கு தலையை சுற்றி போச்சு. யூஸ்லெஸ். எந்த மாதிரி ஒரு டைமிங்கில் என்னடி பேசிக்கிட்டு இருக்க? மேற்கொண்டு கொலை செஞ்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாரை கொன்னேன்னா? உன் பாட்டிமா கீழே விழுந்து செத்து போனதுக்கு நானா பொறுப்பு? இல்லை உனக்கு மெண்டல் பிடிச்சிருச்சா என்ன அப்படின்னு அதட்டுறாங்க. வைனுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஜிமினோட இந்த ஆங்க்ரி ஃபேஸையும் வாய்ஸையும் கேட்டுட்டு, நீங்கள் தான் என் பாட்டியை கொன்னீங்க, நான் என் 2 கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு அழுகுறாங்க. போட்டேன்னா எப்படி இருக்கும்? எதுக்கு நான் கொல்லணும்? இன்னும் 2-3 வருஷம் போனால் அந்த கிளவிக்கே செத்து போயிடும். அப்படி இருக்கும்போது அந்த கிளவியை நான் கொள்கிறேன்னா மேற்கொண்டு எனக்கு கொலகாரம் பட்டம் கொடுக்குறியா? நீ தூக்கி போட்டுக்கிட்டு மிதிச்சு போடு வேணான்னா அவ்வளோ வச்சுக்கோ. உன்னை உண்மையிலே நான் விரும்புகிறேன். வயசை பற்றி பேசுகிற? ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். என்னை பொறுத்தளவு அப்படி தான். உனக்கு இந்த ஏஜ் ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா என் பாட்டிமா உன்னைய மேரேஜ் பண்ணி எனக்கு வைக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் பொய் சொல்கிறீங்க, உங்கள் பேரனை நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டிதானே? வாய்க்குள்ளே என்னத்தை வச்சுக்கிட்டு இருந்த? பிச்சு போடுவேன் பிச்சு. கல்யாணம் பண்ணி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு இந்த மாதிரி எனக்கிட்ட நீ கலகம் பண்ணிக்கிட்டு இருந்த பார்த்துக்கோ. உன் கூட ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணுன்னு நான் ஆசையாக இருக்கேன், வா அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அப்படியே பிடிச்சி ஏற்றி விட்டுட்டாங்க வைன். என்ன நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. என்னோட கரஸ்பாண்டன்ட் நீங்கள், அதனால் உங்களை நான் மரியாதையாக நடத்துகிறேன். சீக்கிரம் உங்களை நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். என் பாட்டிமாவை இவ்வளவு ஈஸியாக கொண்டிருக்கீங்கன்னா எத்தனை பேத்துக்கு முன்னாடி கொன்னீங்கன்னு யாருக்கு தெரியும்? எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன், தோண்டி எடுத்து உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு அழுகுறாங்க. முட்டாள், உன் பாட்டியை நான் கொன்னேன், நீ பார்த்த.
இதிலே தெரியுதுடி உனக்கு ஏதோ மென்டலி இல்னஸ் இருக்குது. உன் பாட்டியை கொண்டுட்டு இதுக்கு முன்னாடி வேறு நிறைய பேரை கொன்னேன்னு நீ தோண்டி பார்க்க போறியா? எதை வேணாலும் போய் தோண்டு, ஒன்றும் கிடைக்காது. எரிச்சலாக இருக்குது எனக்கு. இங்கே பாருடி, எனக்கு கல்யாணம் பண்ணி இங்கே வந்து என் பொண்டாட்டியாக நின்றுக்கிட்டு இருக்க. பொண்டாட்டிக்குள்ள வேலைகள்லாம் நீ பார்க்கணும். பார்க்கல அவ்வளோதான், பார்த்துக்கோ. அப்புறம் நான் ரொம்ப மோசமானவன். என் அண்ணனுக்கு என் டேடி மாதிரிலாம் இருக்க மாட்டேன். தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். உன்னை காதலிச்சு விட்டேன்னு நீ என்னை வா போன்னு பேசுனதுக்கு பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்னோட சீக்ஸை பிடிச்சி அழுத்திட்டாங்க. இதுக்கு அப்புறம் மரியாதை இல்லாமல் வா போன்னு இந்த மவுத்துலேருந்து ஏதாவது வந்துச்சு வாயை கிழிச்சிடுவேன். புரியுதா? போய் பெட்டில் படு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சி, எட்டி போங்க முதல்ல. நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க ஜிமின். அப்படியே போய் பெட்டில் விழுந்துட்டாங்க வாயின். ஆஹா, கொலைகாரா, அம்மா எனக்கு வலியுது. இங்கே பாரு, இங்கே பாருங்க, என் பாட்டி நீங்கள் கொன்னீங்க. உங்கள் பாட்டி ஒரு பொய் சொல்லி உங்கள் பாட்டியும் உங்களையும் நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன். நீங்கள் என்னை டச் பண்ணலான்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. உங்களை மாதிரி ஒரு கொலைக்காரன் வேறு யாரையும் மேரேஜ் பண்ணக்கூடாது. உங்களை பழி வாங்கணுன்னு தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு அழுகிறாங்க. ஐயோ, என் பாட்டி பொய் சொல்லின்னு சொல்லி நீ பல பல பொய்களை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கியே. உன் பாட்டி எதுக்குடி நான் கொல்லணும்? பாவம், அவங்க நல்லவங்க. அவங்கள கொல்லணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு எப்போதுமே வந்ததில்லை. எதுக்காக நான் போய் கொல்லணும்? உன்னை கட்டிக்க முடியலன்னா உன் வீட்டுக்கு வந்து உன்னை நகட்டுன்னு நகட்டி மேரேஜ் பண்ண எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த வயசான கிழவியை நான் போட்டு தள்ளிவிட்டு உன்னை கட்டுறேன்னா முட்டாள். உன்னை கல்யாணம் பண்ணி ஹாப்பியாக குடும்பம் ஓட்டணும்னா உன் வீட்டில் இருக்கிறவங்கள நான் ஹார்ம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. என்னை நீ ரொம்ப எரிச்சல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பா இங்கே பாரு, உனக்கு ஒன்று தெரியுமா? என்னோடய வீட்டில் எனக்கு தான் அதிக சொத்து பத்து இருக்குது. இந்த ஊரோட லேண்ட்லார்ட் நான். என்னோட ஒரே அப்சஷன் நீ மட்டும்தான். என்னோட இந்த என்டையர் லைஃப்பில் ஒருத்தி என் மனசார நினைக்கிறேன்னா அது உன்னை மட்டும்தான். வேறு யாரையும் நான் நினச்சி பார்க்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது உன் பாட்டி எதுக்கு நான் கொல்ல போகிறேன்? அரைஞ்சிட்டேன்னு ஸ்லாப் பண்ணதுக்கு சாரி. இதுக்கப்புறம் நான் உன்னைய கோபமாக டச் கூட பண்ண மாட்டேன், சரியா? என் செல்லமில்ல, உன்னை நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்டி. நீனும் என்னையை பார்ப்ப, எனக்கு நல்லா தெரியும். மன்னிச்சிக்கோ. உன் பாட்டிமாவோட த்ரோட்டை பிடிச்சி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கோபத்தில் அழுத்திவிட்டேன். உன் வீட்டுக்கு வந்து சண்டை போட்டனே அன்றைக்கி தான் சொல்கிறேன். அதை நினச்சிக்கிட்டு நான் ஏதாவது பாட்டிமாவோட த்ரோட்டை பிடிச்சி அழுத்தி கொண்டு போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? முட்டாளா நீ? 2 வருஷம் முன்னாடி நடந்ததுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் உன் பாட்டிமா கீழே விழுந்து செத்து போனதுக்கு நான் தொண்டையை பிடிச்சி அமுக்குனது தான் பெரிய குத்தம். அதனால செத்து போயிட்டான் நீ சொல்கிறியே. படித்தவ தானடி நீ. நான் அன்னைக்கு அழுத்துனதுக்கு இப்போ சாவாங்களா? சொல்லு நீனே அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். யோ, என்ன கதை கட்டிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட? அப்பா வலிக்குது ஜீக்ஸு, மரியாதை நான் பேசுகிறேன், வலிக்குது அப்படின்னு அழுகிறாங்க. ஜிமின் வாயினோட சீக்ஸ் வந்து ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு வாப்போன்னு பேசுனா பார்த்துக்கோ. என் அண்ணா கூட காலேஜில் ஒன்றா படித்த கிளாஸ்மேட். ஒன்றா படித்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிங்க வந்துட்டாங்க. அதனால சில டைமில் வாங்க போங்கன்னு மரியாதையும் பேசுவாங்க, வா போ வாடா போடானும் பேசுவாங்க. அவனுங்க வாயை பொத்திக்கிட்டு கிடப்பானுங்க. ஆனால் நான் அப்படியெல்லாம் கிடக்க மாட்டேன். எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம். இந்த ஊரோட ஜமீன்தார் முன்னாடி நீ பேசிக்கிட்டு இருக்க நனவில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். என்னோட பாட்டியை கொண்டது நீங்கள் தான். நான் என் 2 கண்ணால் பார்த்தேன். உங்களை நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னா, ஆனால் என்றைக்குமே நான் உங்களுக்கு ஒய்ஃபாக நடந்துக்க மாட்டேன். என்கிட்ட வந்தீங்க நல்லா இருக்காது, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயின் பெட்லேருந்து எழுந்து அப்படியே சோஃபாவுக்கு போகிறாங்க படுக்கிறதுக்காக. ஜிமினுக்கு கோபமாக வருது. வேகமாக போய் வாயினோட ஹேரை பிடிச்சிட்டாங்க. வாயின் தன்னோட சாரி பல்லுவில் ஒரு சின்ன நாட் மாதிரி போட்டு எதையோ வச்சுருந்துருப்பாங்க. ஹேரை பிடிச்சதும் அப்படியே பெயினை பொறுத்துக்கிட்டு வலிக்குது அப்படின்னு அழுகிறாங்க. வலிக்கட்டும், சோஃபாவோட போய் படுக்கிறேங்கிற என்ன திமிரு இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே
ஒயின் நோட் பண்ணி வச்சுருந்த அந்த முடிச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே சாரி பல்லுக்குள்ளே வச்சுருந்ததை ஹேண்ட்ஸில் எடுத்து அப்படியே ஜிமினோட ஃபேஸில் அடிச்சிட்டாங்க. அப்பா அப்பா ஐயோ என்னடி இது அம்மா எரியுது எரியுது அப்படின்னு கத்துறாங்க ஜிமின். ஒயின் பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு டோஸ்டர் பேக்கில் போய் ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்த பாட்டிமா, என்னது இது, என் பேத்தி கத்துவான்னு பார்த்தா என் பேரன் கத்திக்கிட்டு இருக்கான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கவனமாக இயர்ஸை அப்படியே அழுத்தி வச்சு கேட்டுட்ருக்காங்க டோர்வேல. அந்த டைமில் வாட்டர் எடுக்கிறதுக்காக மினி வந்தவங்க பாட்டிமா நிற்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு, கிழவிக்கு அசிங்கமான புத்தி, இந்த கிழவி ஐயோ சின்ன பொண்ணு மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு தெரியவா, திமிரு பிடிச்சவன் நினச்சா இவ்வளவு கேவலமானவளா, இரு வர்றேன் உனக்கு அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு மினி வேக வேகமாக பாட்டிமா கிட்ட வரும்போது தான் ஜிமின் உள்ளுக்குள்ளே ஷவுட் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஐயய்ய என்னது இது, இது பார்க்கோட சவுண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா கிட்ட வந்து நிற்கிறாங்க மினி. பாட்டிமாவுக்கு திக்குன்னு இருக்கு. ஏய் கரும்பு பிடிச்சவளே, எதுக்குடி ஃபஸ்ட் எய்ட் ரூம் கிட்ட வந்து நிற்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு பாட்டி வந்து நிற்கிறீங்க, உள்ளுக்குள்ளே என்ன இவ்வளோ சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க மினி. நான் சும்மா வந்து எங்கள் சைடு சை இந்த சைடு போனேன், மாத்திரை எடுக்கிறதுக்கு போனேன், என் பேரன் உள்ள கத்துறான், ஏதோ பிரச்சனை, கதவை திறக்கணும், கதவை தட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. கருமம், நான் கதவை தட்டி என்ன பண்ணுறது, முதல்ல இங்கே நிற்காம வாங்க, என்னமோ உள்ளே பண்ணுறாங்க, நம்மளுக்கு என்ன, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இங்கே விபரீதம் ஏதோ நடக்குது, பையன் கத்தக்கூடாது, போய் பேக்கீஸ் எடுத்துகிட்டு வா, நான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிக்குமே அப்படி தான் தோணுது, ஏன்னா அந்தளவுக்கு ஷவுட் பண்ணுறாங்க ஜிமின். இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. மினி பேர்கீஸ் எடுத்துகிட்டு வந்து பாட்டிமா கிட்ட கொடுத்து பாட்டிமா டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகும்போது ஜிமின் ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்காங்க. ஒயின் பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே ஹேண்ட்ஸை பசைஞ்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஃப்ளோர் முழுக்க சில்லி பவுடர் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ஒயினுக்கு ரொம்ப பதட்டமாகுது. ஜிமின் பாத்ரூமில் இருந்து இப்போ தான் வெளியில் வர்றாங்க. ஃபேஸே செவந்து போய் ஐஸெல்லாம் அப்படியே பஃபியாகி போயிருக்கு. ஷிமினே என்ன டிட்டு, ஐயோ மூஞ்சியெல்லாம் இப்படி சவந்து போயிருக்குதே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. ஜிமினுக்கு அசிங்கமாக இருக்குது. பாட்டி ரூமுக்குள்ளே எப்படி வந்தீங்க, நான் உள்பக்கமால் லாக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கத்துன்னு கத்துன, இந்த சைடு நான் டேப்லெட் எடுக்க க்ராஷ் பண்ணும்போது நீ கத்துற சவுண்டு கேட்டுச்சு, என்ன டிட்டு ரொம்ப வியர்டாக இருக்கே அப்படின்னு நான் தான் மினிக்கிட்ட சொல்லி பேக்கேஜ் போட்டு உள்ளே வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா அப்படியே கீழே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. என்ன டிட்டு சிகப்பு கலரில் அப்படின்னு தன்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கரால் அந்த பவுடரை தொட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்மெல் பண்ணதில் நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு சில்லி பவுடர் அப்படின்னு. ஐயோ பெட்ரூம்குள்ளே எப்படி மிளகாப்படி வந்துச்சு, மூஞ்சில் தூக்கி அப்பிக்கிட்டியா நீ, அட கர்மம் பிடிச்சவனே, இது என்ன சந்தனம்மா முகத்தில் தடவிக்கிட்டு பழன்னு இருக்கா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஒயினுக்கு இன்னும் திக்கு திக்குன்னு இருக்குது. ஜிமின் அப்போ சைடு ஐஸில் ஒயினை பார்த்துட்டு, ஒன்றுமில்லை பாட்டி, அது ஒன்றுமில்லை, குழந்தைங்க யாரோ இந்த டைமில் வந்திருப்பாங்க போல், கல்யாணம் முடிஞ்ச வீடில், ஸோ யாரோ சில்லி பவுடர் கொண்டு வந்து ஃப்ளோரில் போட்டிருக்காங்க, தெரியல எனக்கு எப்படி வந்ததுன்னு, அது எனக்கு தலைவலி, அதான் பாத் பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏதோ ப்ரெஷரில் தலைவலிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற ரூமு, சத்தமே வந்தாலும் உள்ளே வரக்கூடாதுங்கிற இங்கேயும் கூட கிடையாதா மினி, உனக்கு கூடவா அப்படின்னு சொல்கிறாங்க. மினி அப்போ சாரி ஜிமின் மாமா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டாங்க வெளியில். பாட்டிமா ஜிமினையே அப்படியே குறுன்னு பார்த்துட்டு, ஏய் நான் இந்த ஊர் ஜமீன்தார் அம்மா, என்னைய யாரும் ஏமாற்ற முடியாது, ஒயினோட ஹேண்ட்ஸில் சில்லி பவுடரை நான் பார்த்துட்டேன்,
அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு வாங்கிக்கிட்டு போய் அப்படியே ரைட் ஹேண்டை தூக்கி காட்டுறாங்க ஜிமின் கிட்ட. ஃபிங்கர்ஸில் முழுக்க சில்லி பவுடர் இருக்குது. என்ன உன் மூஞ்சியில் இவ தான் மிளகாப்பொடி அடிச்சு விட்டாளா? ஏன் உன்னை பிடிக்கலையா அவளுக்கு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. ஜிமினுக்கு எக்ஸ்ட்ரீம் கோபம் வருது. பாட்டி, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் 1000 இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ள நடுக்குள்ளே வந்து ஏன் சண்டா, இதுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க, என்ன பிரச்சனைலாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்னு அதட்டுறாங்க. ஆ, என்னைய பார்த்து போ வெளியேன்னு சொல்லிட்டியா? ஐயோ, என் ஜிமினு மாறிட்டான். இந்த ஒயினு மாற்றி போட்டா என் ஜிமினை ஒரே நாளில். ஏய், என்னடி சொல்லி என் பேர் நான் மயக்குனா? என் பேர் என்கிட்ட கோபமே பட மாட்டான். இப்போ என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. ஜிமினுக்கு கண்ணெரிச்சல் வேற. பாட்டிமா கிட்ட பதில் சொல்ல முடியாமல் கிளப்பணுன்னு தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ பாட்டிமா அழுதும் ஜிமினுக்கு உண்மையிலே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது. ஐயோ அம்மா, பாட்டி, ஐம் சாரி, உங்ககிட்ட நான் கோச்சிருக்கக்கூடாது. காலையில் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். எனக்கு ஃபேஸ் எல்லாம் திக்குதுக்குன்னு எரியுது, ஐஸை அதை விட எரியுது, முழிச்சு கூட பார்க்க முடியல. வாங்க வெளியில் வாங்க, இதை பற்றி வெளியில் பேசிக்க வேண்டாம், வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட மூச்சியில் மிளகாத்தூள் அடிச்சுப்புட்டா என்னன்னு கேட்க மாட்டேங்கிறேன், என்னை திட்டுற அப்படின்னு அழுகிறாங்க. உங்களை ரூமுக்கு அனுப்பி விட்டுப்புட்டு இங்கே வந்து இவளை முத்துன்னு நான் மொத்த போகிறேன். இதுதான் நடக்க போகுது. புது பொண்ணுல ஆளுங்களை வச்சுட்டு அடிக்கக்கூடாது, அதனால தான் உங்களை அனுப்பி விட்றேன், வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? இவ்வளோ நீ அடிப்பியாப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அடித்து தொலைகிறேன், இங்கேருந்து போங்க அப்படின்னு ஜிமின் அழுகிற மாதிரி இப்போ பேசுகிறாங்க. எதுவுமே பேசலை பாட்டிமா. அப்படியே ஒரு பிரைட் ஸ்மைலில் ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஜிமின் உள்பக்கமாக ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒயின் முன்னாடி நிற்கிறாங்க. ஒயின் அப்போ பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, என்னையே சொல்லிக் கொடுக்கல பாட்டிமா கிட்ட, சொல்லிக் கொடுங்க, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொப்பா, கிழவிக்கும் குமரிக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். ஹேய், நீ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்க. சீக்கிரத்தில் அதை நான் சரி பண்ணுறேன். உன்னை நான் டச் பண்ணலாமா? நீ போய் படுத்துக்க. சோஃபாவில் படுக்காத, கையும் கலை வலிக்கும். பெட்டில் படுத்துக்கோ, நான் ஒரு மூலையில் படுத்துக்கிறேன். உன்னை டச் பண்ண மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், வா. நீனே வந்து என்னை தொடாமல் நான் உன்னை தொட மாட்டேன், வா அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். ஒயின் அப்போ ஜிமினை பார்த்துட்டு உண்மையிலே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. அமைதியாக போய் படுத்துட்டாங்க. ஜிமின் தலையில் அடிச்சுக்கிட்டு, என் நேரம் கொடுமை இதெல்லாம், எதையோ சொல்லிக்குதுங்க எல்லாம், எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுக்க முடியல என்னால். கொலகாரன்ட்டாலே ஒரே வார்த்தையில் என்னைய என்னன்னு முதல்ல நான் அதை யோசிக்கணும், விசாரிக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக பெட்டில் போய் படுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஹர்மீஸ்.